சவுத் பீட் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் சமூக சுற்றுச்சூழல் செயற்பாட்டாளர் திரு பியூஷ் மனோஸ் அவர்கள். வணக்கம். வணக்கம் பாலாஜி. வணக்கம். நீங்க ரீசெண்டா நேத்து ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருந்தீங்க 3 லாங்குவேஜ் பாலிசி பத்தி. இப்போ தமிழ்நாட்டுல 3 லாங்குவேஜ் பாலிசிய மக்கள் கிட்ட கொண்டு போறோம், ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட கொண்டு போறோம் அப்படின்னு பிஜேபி ஒரு கையெழுத்து கேம்பெயினை தொடங்கியிருக்காங்க. ஒவ்வொரு பள்ளி மாணவர்கள்கிட்டயும் கையெழுத்து வாங்குறத பார்க்க முடியுது. நியூஸ்ல கூட வந்துச்சு. பிஸ்கெட் கொடுத்து கட்டாயப்படுத்தி கையெழுத்து போட வைக்கிறாங்க மாணவர்களை. அதுல அந்த காட்சி நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல இது தமிழிசை போலீஸ் ரவுண்ட் கட்டினாங்க. ஆமா. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. ஏன்னா இந்த பிஜேபி லீடர்ஸ் பப்ளிக் கிட்ட நிறைய சந்திக்கணும். அப்பதான் மக்கள் ரவுண்ட் கட்டி அடிப்பாங்க. அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம் மிஸ் பண்றோம் நம்ம. ஏன்னா ஒரு கிறுக்குத்தனத்துக்கு ஒரு லெவலே வேற லெவல்ல இருக்காங்க பாலாஜி. இவங்க ஒரு எப்படி நான் இவங்க எப்படி என்ன சொல்றதுன்னே தெரியல. இவங்க எஜுகேஷன் பத்தி, கல்வி பத்தி யார் பேசுறது? குஜராத்தோட ஃபிகர்ஸ் என்ன இருக்கு கல்வியில? யூபியோட என்ன ஃபிகர் இருக்கு? பீகாரோட என்ன ஃபிகர் இருக்கு கல்வியில? தமிழ்நாட்டுல நிறைய பிரச்சனைகள் இருக்கு, நான் ஒத்துக்கிறேன். இன்னும் நம்ம நிறைய திருத்த வேண்டியது இருக்கு, நிறைய முன்னேற்றம் நம்ம இருக்கு, நிறைய இங்க கரப்ஷன் நடந்திருக்கு இல்ல, நிறைய ஸ்கோப் இருக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு நம்ம கிட்ட. பட் நம்மளுக்கு அட்வைஸ் கொடுக்கறது யாரா இருக்கணும்? இம்ப்ரூவ் ஆனவங்க கொடுக்கணும் அட்வைஸ். இது எப்படி இருக்கும் பாலாஜி? சிலதெல்லாம் ரொம்ப டிராஜிக்கா இருக்கும் பாலாஜி. நீங்க ஒரு பெரிய மனுஷன் கூட ஒரு அட்வைஸ் பண்ணா வச்சுக்கோங்க, அது கொஞ்சம் புரிஞ்சுக்க கூடிய அளவுல இருக்கும். நான் ஒரு விஷயத்த கரெக்டா பண்ணிட்டு இருக்கேன், அந்த டைம்ல ஒருத்தன் எனக்கு அட்வைஸ் பண்றான், சரி பெரிய மனுஷன் ஏதோ அட்வைஸ் பண்றான் விட்டுறலாம். சுத்த இருக்கேன், அதுக்கு இதுக்கும் அவனுக்கு சம்மந்தமே இருக்காது. அவன் என்கிட்ட இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொன்னா எவ்வளவு எரிச்சலா இருக்கும். இந்த எரிச்சல் தான் பிஜேபி கிளப்பிட்டு இருக்கீங்க தமிழ்நாட்டுல இப்போ. ஏன்னா உங்களுக்கும் கல்விக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? நம்ம அண்ணாமலையோட நாலேஜ் பார்த்தோம். அண்ணாமலை எவ்வளவு அறிவாளி இருக்காருன்ட்டு நம்ம கடந்த ஆண்டுல பாத்துட்டு இருக்கோம். இவ்வளவு முட்டாள் ஐபிஎஸ் ஆபீசர் நான் இது வரைக்கும் வாழ்க்கையில பார்த்தது இல்லை. முட்டாள்னா உச்சகட்ட முட்டாள் அவன். நான் சும்மா விளையாட்டுக்கு சொல்லல, சொல்லணும். ஒருத்தன் கோர்ட்ல போய் கொலை பண்றேங்கிறான், அதுக்கு எழுச்சி வந்துருச்சு இந்த ஆள் குதிக்கிறான். இவன் ஐபிஎஸ். கோர்ட்ல ஒருத்தன் கொலை பண்ண போறேங்கிறான், இவன் குதிக்கிறான், எழுச்சி வந்துருச்சு, எங்க கட்சியில எழுச்சி வந்துருச்சுங்கிறான். டேய், உன்னை முட்டாள் சொல்றதா நீ கொடூரமான ஒருத்தன் சொல்றதா ஒன்னும் புரியல. ஒரு சயின்ஸ் பத்தி தெரியாது, ஒரு எந்த நாலேஜும் இல்ல, என்ன இருந்தாலும் வளர்றது. இவங்க கல்வி பத்தி சொல்லி கொடுக்கும் போது நமக்கு கேவலமா இருக்கு, கஷ்டமா இருக்கு. எஜுகேஷன் இஸ் ஈக்குவல் ரைட்ஸ் அப்படின்றாங்க. கல்வி சம உரிமையா இருக்கும் நல்லதுக்கும். அது மேல்தட்டு மக்களுக்கு, இந்த அமைச்சர் மகள்கள், அவங்க குழந்தைகள்லாம் உயரிய இடத்துல படிக்கிறாங்க, சிங்கப்பூர்ல படிக்கிறாங்க, சிங்கப்பூர் சிட்டிசனா இருக்காங்க. இப்ப கனிமொழியோட சன் கூட எங்க இருக்காரு? சிங்கப்பூர்ல இருக்காரு. அப்போ ஏழை வீட்டு மாணவர்கள் மட்டும் ஏன் இருமொழி கொள்கையில இருக்கணும், 2 லாங்குவேஜ் மட்டும் படிக்கணும், ஏன் அவங்களும் 3 லாங்குவேஜ் படிக்கட்டுமே, என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறாரு. இந்த யோகி ஆதித்யநாத் யூபியில ஒரு அசம்பிளில ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. இப்போ சமாஜ்வாதி பார்ட்டி மக்கள் எல்லாம் ஏன் பிரைவேட் ஸ்கூல்ல சேர்த்தி இருக்கீங்க கேக்குறாரு. அந்த டைம்ல அந்த மனுஷன் எப்படி கோல் அடிக்கிறாருன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல கேவலமா திட்டுறான் அந்த ஆளு. நீ கேவலமா இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் சேர்த்திருவேங்கிறான். டேய், கவர்மெண்ட் ஸ்கூல் உங்ககிட்ட தான்டா இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 100% we will have to agree for the fact. இப்போ நான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடுறதுக்கும் நான் சண்டை போட்டுட்டு இருக்க முடியுமா? நீ எப்படி 5 ஸ்டார் ஹோட்டல்ல சாப்பிடலாம்? நான் எப்பவுமே இங்கதான் சாப்பிடுவேன். எந்த ஹோட்டல்ல ஃப்ரிட்ஜ் இல்லையோ அங்கதான் நான் சாப்பிடுவேன். எங்க ஓனர் அவங்களே சமைக்கிறாங்க, அவங்களே கொடுக்குறாங்க, அவங்களே சாப்பிடுறாங்க, அந்த இடத்துல சாப்பிடுவேன். எனக்கு பெரிய நம்பிக்கை இல்லை பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கிற ஹோட்டல்ஸ்லயும் உள்ள இருந்து கிச்சன்ல இருந்து வெளியே வர்றதும், அது பெரிய நம்பிக்கை இல்லை எனக்கு. பட் அன்பார்ச்சுனேட்டா சில டைம்ல சாப்பிட வேண்டியது இருக்கு, கம்பல்ஷன் ஒன்று இருக்கு. இங்க நீங்க ஈக்குவாலிட்டி பேசும்போது
யூ ஆர் த லீடிங் ப்ரோபோனன்ட் ஆஃப் அடானி அண்ட் அம்பானிக்கு ஒலிகிரார்கிக்கு நீ தான் லீட் பண்றாரு. இந்த குஜராத்தி சேட் ஆளுங்க தான் இந்த இன்இக்வாலிட்டி ஆஃப் இன்கம் ரொம்ப கிளியரா காட்டுறாங்க. நீ ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறதுக்கு உனக்கு சத்தியமா சொல்ற அருகதையே கிடையாது. நீ மகாகும்ப மேலால நீ ஈக்குவாலிட்டியா நடந்துக்கிட்டியா? சிம்பிளா கேக்குறேன். நீ விஐபிக்கு எப்படி வச்சிருந்த? ஒரு விஐபி ஆச்சு நசுக்குனானா? அந்த தண்ணீர்ல குளிக்கும் போது ஒரு விஐபி ஆச்சு நசுக்கி போனாங்களா? கோடிக்கணக்கான மக்களான நசுக்கி விட்டான் ட்ரெயின்ஸ்ல. இப்போ ரீசெண்டா பாத்தீங்களா, அன்ரிசர்வ்டு ரிசர்வேஷன் இருந்தா மட்டும் 60 ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஏத்த விடுவாங்க மக்களை. உங்ககிட்ட ரிசர்வ்டு டிக்கெட் இருந்தா மட்டும்தான் நீ உள்ள வரலாம். வெயிட்டிங் லிஸ்ட் இருந்தா வெயிட்டிங் ஏரியா தனியா கட்ட போறாங்க. ஆனா அன்ரிசர்வ்டு போகிஸ் இருக்குல்ல, அன்ரிசர்வ்டு போகிஸ் அதை குறைக்கிறாங்க ட்ரெயின்ஸ்ல இருந்து. இப்ப ஈக்குவாலிட்டி எங்க போச்சு? ஒரு சம உரிமை வேணும்ல, அட்லீஸ்ட் ஒரு உட்கார்ந்து போறதுக்கு ஒரு சம உரிமை வேணும்ல. நீ என்ன பண்ணி வச்சிருக்க? ஒரு இடத்துல என்ன பண்ணி வச்சிருக்க? நீ ஈக்குவாலிட்டி பத்தி பேசுறதுக்கு உனக்கு அருகதையே கிடையாது. இந்த கட்சிக்கு அருகதையே இல்ல, சுத்தமா இல்ல. ஏன் என்ன சந்தோஷம் சொல்றேன்ல, சிலதெல்லாம் பாலாஜி இப்ப நீங்க இந்த கேள்வி கேட்ட உடனே நான் தடுமாறுறேன் பதில் பேச. ஏன்னா அவ்வளவு முட்டத்து எரிச்சலா இருக்கு. நீ எப்படா கேட்கலாம், நீ எப்படா பேசலாம்? புரிஞ்சுதா பாலாஜி உங்களுக்கு? நீ இப்போ விஜய் இருக்காருல்ல, விஜய் இந்த ஹாப்பி உமன்ஸ் டே அன்னைக்கு ஒரு வாழ்த்து சொல்றாரு. எனக்கு சத்தியமா பார்த்து மண்டே புடிச்சுக்கிட்ட இன்ஸ்டன்டாவே. எனக்கு ஒரே ஒரு ஞாபகம், அவர் சீன்ஸ் ஞாபகம். தமிழ் படத்துல பெண்கள்லாம் துரத்தி போறது, எவனாச்சும் ஒரு போலீஸ்காரிக்கு பின்னாடி பாட்டம் ஸ்லாப்பிங் பண்றா இந்த ஆளு. இல்ல அது திரைப்படம் இல்ல, அது திரைப்படம் வேற, அரசியல் வேற இல்ல. சோ திரைப்படம் வந்து டிட்டர்மைன் பண்றது இல்லையா சொசைட்டியோட பிஹேவியரை? கேக்குறேன். ஆர்ட் இன்ஃப்ளூயன்சஸ் பிஹேவியர் ஆர் நாட்? நிச்சயமா இருக்கு. அந்த திரைப்படத்துல தான் இவரு வேற என்ன இன்ட்ரோடக்ஷன் இருக்கு இவருக்கு? அப்புறம் இவர் உமன் சேஃப்டி பத்தி பேசும்போதெல்லாம் ஐயோ ஒரு மாதிரியா இருந்தது எனக்கு. இல்ல தமிழ்நாட்டு பெண்கள் இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றாங்க டிஎம்கே ரெஜிம்ல. அன்பார்ச்சுனேட்டா என்னன்னா, நான் தான் சொல்றேன்ல, இன்எடிக்வீஸ் நம்ம நாட்டுல இருக்கு. நான் அதை எப்படி டினை பண்ண முடியும்? தமிழ்நாட்டுல எல்லாம் சேஃபா இருக்காங்க எப்படி கிளைம் பண்ண முடியும்? பட் இந்தியாலேயே சேஃபஸ்ட் தமிழ்நாடு சிட்டிஸ் தான். ஒர்க் பிளேஸ்க்கு சேஃபஸ்ட் தமிழ்நாடு தான். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்றேன் பாலாஜி, தமிழ்நாடு ஷுட் பி ப்ரவுட் தட் ஹையஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ஃபோர்ஸ்ல வேலை செய்யறவங்க தமிழ்நாட்டுல தான் பெண்கள் வேலை செய்யறாங்க. இல்லாட்டி நார்த் இந்தியால ரொம்ப ரொம்ப ஓப்பனாவே இது ரொம்ப பெருமையா பேசிக்குவாங்க. எங்களுக்கு எந்த மாதிரி பொண்ணு எங்க வீட்டுக்கு வேணும்னா, வீட்லயே பூஜை செஞ்சுட்டு இருக்கிற பொண்ணு தான் வேணும் எங்களுக்கு. வெளியெல்லாம் போறது எங்களுக்கு பிடிக்காது, வெளியே போய் எல்லாம் வேலை செய்யக்கூடாது. இது ரொம்ப பெருமையா பேசிக்குவாங்க நார்த் இந்தியால. நீங்க சாதாரணமா நீங்க ரோட்ஸ் எல்லாம் போனீங்க வச்சுக்கோங்க நார்த் இந்தியால, நீங்க இந்த வெண்டர்ஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. இங்க இளநீ கடை, பெண்கள் ஸ்கூட்டர்ல போறது, ஒர்க்குக்கு போறதெல்லாம் சாதாரணமா பார்க்கவே முடியாது. நீங்க டெல்லி ஒரு எக்ஸாம்பிளா வைக்காதீங்க, முன்னாடி இல்ல குர்காவ் அந்த மாதிரி ஐடி ஹப்ஸ் எல்லாம் எக்ஸாம்பிளா வைக்காதீங்க மட்டும். பெரும்பாலும் ஆல் டவுன்ஸ் ஆஃப் நார்த் இந்தியா எடுத்துக்கணும், அந்த ஆவரேஜ் பாத்தீங்கன்னா அவ்வளவு கம்மியான பெண்கள் வேலைக்கு போறாங்க. சோ தமிழ்நாடு இப்போதைக்கு சேஃபஸ்டா இருக்கா? இன்னும் நிறைய முன்னேற வேண்டியது இருக்கா? இன்னும் நிறைய முன்னேற வேண்டியது இருக்கு. நிறைய கெட்டு போயிருக்கா? சமூகம் நிறைய கெட்டு போயிருக்கு. அதுக்கு பல காரணங்கள் இருக்கு. சினிமா ஒரு பெரிய காரணம் இல்ல. அதுல அப்ஜெக்டிபிகேஷன் ஆஃப் உமன் எப்படி காட்டுறான்? பெண்கள் ஒரு ப்ராப்பர்ட்டியா எப்படி காட்டுறான்? நான் லவ் பண்றேன்னு இல்ல, லவ் பண்ணி தான் ஆகணும்ங்கிறான். எக்ஸ்ட்ரீம் பிஹேவியர் காட்டுறாங்கல்ல, இளைஞர் பாக்குறான்ல, ஃபேனா எடுத்துக்கிறான்ல, உன்னை அப்ராப்ரியேட் பிஹேவியர் உனக்கு காட்ட தெரியாது. சோ அதனால இங்க யார் பேசுறதுதான் பெரிய விஷயங்க. அதாங்க ரொம்ப அப்படியே வேதனையா இருக்குங்க நம்மளுக்கு. தைரியம் பத்தி இந்த சங்கி மங்கி பேசுவான், தைரியம் பத்தி இந்த சங்கி மங்கி பேசுவான். பாரத் மாதா கி ஜெய்வான் அப்படியே கட்டுவான், பாரத் மாதா கி ஜெய். புரிஞ்சுக்கணும், பாரத விக்கிறான், நாட விற்க ஆரம்பிச்சுட்டாங்க, இது அம்மாவை விற்க ஆரம்பிச்சுட்டான். இவன் அனைத்தையும் அம்மா சொல்லுவான்.
மாடு அம்மாங்குவான், பாரத் அம்மாங்குவான், ஆர்த்த அம்மாங்குவான், எது வேணா அம்மா மாத்தா 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 எல்லாத்துக்கு முன்னாடி மாத்தா ஒட்டிடுவான். அப்புறம் என்ன புரிச்சுக்கணும்னா, இதைத்தான் ரொம்ப அசிங்கப்படுத்த போறான், இதைத்தான் இன்னும் வேதனைப்படுத்த போறான். எப்படி மாட்டு இன்னைக்கு தீவனம் இல்லாம லட்சக்கணக்கான மாடுகள் செத்து போயிட்டு இருக்கு கோஷாலால சும்மாவே. அந்த கோஷாலால மாடுகள் இருக்கிறதுனால இவங்க அனைத்து மாடை எடுத்து இவங்க கோஷாலா வச்சதுனால இப்ப அமித்ஷா சொல்றான், எலும்பையும் தோலையும் வச்சு பணம் சம்பாதிக்கணுங்கிறான். என்னங்கிறான்? எலும்பையும் தோலையும் வச்சு பணம் சம்பாதிக்கணுங்கிறான் அமித்ஷா. இப்போ ஏன்? ஏன்னா அவ்வளவு மாடு வச்சிருக்கான். பயனாடுவாங்க இல்லங்க, அவ்வளவு மாடுக்குள்ள வச்சிருக்கான் கோசாலால. இவன் கண்ட்ரோல்ல கொண்டு வந்துட்டான். ஃபர்ஸ்ட் பேன் பண்ணிட்டான். ஒரு கோசாலா 1,00,000 மாடு, 50,000 மாடு அப்படியெல்லாம் இருக்கு. இப்ப அதுல இருக்கிற அர்னிங் பொட்டன்ஷியலை பாக்குறான். இவன் கண்டிப்பா அறுத்துட்டு இங்க இருக்கிற மக்களுக்கு கொடுக்க முடியாது, பீஃப் கொடுக்க முடியாது, அது ஓவர் ஆயிடுச்சு. அதனால நான் தோலை வித்துக்கிறேன், எலும்பை இடிச்சு இடிச்சு ஏதோ சம்பாரிச்சுக்கலாங்கிறான். சோ இவங்க மாதிரி ஒரு டபுள் ஃபேஸ் ஹிப்போக்ரைட், அந்த ஹிப்போக்ரசி வேர்டே வந்து சாதாரணமா முடிஞ்சிடும். இவங்களுக்கெல்லாம் ஒரு புது வார்த்தை கொண்டு வரணும். இங்கிலீஷ் லிட்டரேச்சர்ல இந்த சங்கி மங்கி பண்ற நம்மள படுத்துற பாடு இருக்குல்ல, இதுக்கு நான் ஏதோ புது வார்த்தை கண்டுபிடிச்சிட்டு இருக்கேன். ஏன்னா எந்த வார்த்தை யூஸ் பண்ணாலும் அதுக்கு நேர ஆப்போசிட்டா நடக்கும். அப்ப நம்ம புரிஞ்சுக்கணும். இவர் மங்கள் சூத்திர பத்தி பேசினாரு மோடி. இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா உங்களோட மங்கள் சூத்திர தாலியை அறுத்து போடுவாங்கன்னு அப்படி ஞாபகம் இருக்கா? மோடி பேசினது இது. தாலி அறுத்து போடுவாங்க அவங்க வந்தாங்கன்னா. இப்ப நிஜமாவே இப்ப பார்த்தா இந்தியா எக்கனாமி இருக்கிற நிலைமையில அதிகமான வீட்டுல இருக்கிற கோல்டு அடமானத்துக்கு இப்பதான் இருக்கு. நிஜமா ஸ்நாட்ச் பண்ணிட்டான், தாலியவே எடுத்துட்டான். சோ இவங்க எது பேசினாலும் அதுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கு. முன்மொழி கொள்கையில ரொம்ப தெளிவா இருக்கலாங்க. இவங்க ஒரு வீணா ஒரு வதந்தி பண்ணி கிரியேட் பண்ணிட்டு லுள்ளு பண்ணிட்டு இருக்காங்க இந்த மக்கள் கூட. இல்ல குழந்தைகள் கிட்ட கையெழுத்து வாங்கினா செல்லாதுன்னு தெரிஞ்சும் ஏன் அதை பண்றாங்க? இல்ல அந்த கையெழுத்து கேம்பெயின் எல்லா கட்சிகளுமே பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ எதிர்கட்சிகள் இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவும் டிவிகேவும் அதை பண்றாங்க. நீங்க எப்படி அதை எடுத்துக்கிறீங்க? இல்ல, தீஸ் பீப்பிள் பிஜேபியோட ஒரு டிஸ்ரப்டர்ஸ். தொடர்ந்து நியூஸ்ல இருக்கணும், ஏதோ ஒரு டிஸ்ரப்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். அது பொய்யா கூட இருக்கலாம், இது வேணா இருக்கலாம். டிஸ்ரப்ஷன் பண்ணிட்டே இருக்கணும். டிமானிட்டைசேஷன் கொண்டு வந்தாரு, சடனா கோவிட் டைம்ல லாக்டவுன்னாரு, சடனா வந்து அப்படியே ஒரு பெரிய ஒரு 8 மணிக்கு வந்து உட்காந்துட்டு அப்படியே பெருசா ஏதோ ஒரு அனௌன்ஸ் பண்ற மாதிரிலாம் வழக்கு வீங்கிறாரு. தட்டு இது தட்டுங்கிறாரு. எதை? அந்த அண்டா குண்டால எடுத்து தட்டுங்க, ஸ்டீல் பிளேட் எல்லாம் எடுத்து தட்டுங்கிறாரு. இவங்களுக்கு ஒரு டிஸ்ரப்ஷன் பிடிக்கும். எப்ப பார்த்தாலும் ஏதோ ஒரு டிஸ்ரப்ஷன் பண்ணிட்டே இருக்கணும், ஏதோ ஒரு பெருசா நியூஸ் ஆயிட்டே இருக்கணும். அதுக்கு பின்னாடி எவ்வளவு கஷ்டம் நஷ்டம் இருக்கு அதெல்லாம் இல்ல பேச்சு இல்ல. நாங்க 66 கோடி மக்களை சேர்த்துட்டோம். 66 கோடி மக்கள் போய் அதுல குமிச்சு எந்திரிச்சு வந்தாங்கன்னா அதுல என்னத்த வந்துருச்சுங்கிற மா கும்புல ஒரு பாப்புலேஷனா போய் ஒரு பெருமையா இருக்க முடியும் பாலாஜி? ஒரு பாப்புலேஷனை கூட வச்சதா பெருமையா இருக்க முடியும்? இல்ல எவ்வளவு ரிசோர்சஸ் நாட்டோட வேஸ்ட் ஆயிருக்கு இந்த மகாக்கும் மேல. டாக்ஸ் பேயர்ஸ் மணி. நீ சொந்த நம்பிக்கையில நீ போயிட்டு வா, அது கூட நம்ம சில இடத்துல கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. ஏன்னா மூட நம்பிக்கையில் இருக்கீங்க, தண்ணியில முழுகுனா இன்னும் ஆக போறது இல்லை. இப்படி எல்லாம் தண்ணியை காப்பாற்ற வேண்டிய கடமை இருக்கு நம்மளுக்கு, அது புரிஞ்சுக்கோங்கடா. இவங்க டாக்ஸ் பேயர்ஸ் மணியை எந்த அளவுக்கு நாசமா பண்ணிட்டு இருக்காங்களோ அந்த அளவுக்கு நாசத்துக்கு எடுத்து போயிட்டாங்க. ஸ்டாக் மார்க்கெட் எல்லாம் ஒரு ஜோக் ஆகிட்டாங்க. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் இந்தியன் எக்கனாமியை ஜோக் ஆகிட்டாங்க. நீங்க இந்த லாங் டேர்ம் எஃபெக்ட் வந்து நான் இப்ப கூட சொல்றேன், நம்ம எக்கனாமி வந்து இன்னைக்கு ஒரு அளவுக்கு நல்லா இருக்கு, ஸ்டேபிளா இருக்கு, கொஞ்சம் நல்லா இருக்குன்னா அந்த 10 வருஷம் மன்மோகன் சிங்கோட ஆட்சினால. அந்த ஆட்சியிலேயே நான் நிறைய குறை பிடிச்சிட்டு நான் ஜெயிலுக்கெல்லாம் போயிருக்கேன். ஏன்னா நிறைய தப்பு நடந்திருக்கு காங்கிரஸ்னால. பட் இந்த நரேகா ஸ்கீம் கொண்டு வந்தாங்கல்ல, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் கொண்டு வந்தாங்கல்ல, அது ஒரு எக்கனாமிக் ஸ்லேவரியிலிருந்து மக்களை வெளியே கொண்டு வந்துருச்சு. வேஜஸ் நல்லா ஏறி போச்சு. அதுக்கு பெரிய சல்யூட் சோனியா காந்தி பண்ணோம், மன்மோகன் சிங் பண்ணோம். சோனியா காந்திய ஏன்னா நேஷனல் அட்வைசரி கமிட்டியோட சேர்மனா இருந்தாங்க, அவங்க தான் இதை ப்ரொபோஸ் பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்த நரேகா ஸ்கீம் வந்தது, 100 ரூபாய் வேலை வாய்ப்பு திட்டம் வந்தது ஒரு நாளைக்கு. அது இன்னைக்கு ஏறி கொஞ்சம் கொஞ்சமா ஏறி போய் இன்னைக்கு 300-350 வந்துருச்சு நினைக்கிறேன். சோ அந்த ஸ்கீம் வந்தனால வேஜஸ் ஏறினுச்சு, மக்களோட தரம் ஏறினுச்சு. இல்லாட்டி அன்றான வாழ்க்கையில சாப்பாடுக்கு அன்னைக்கு சம்பாரிச்சா சாப்பிடுற மாதிரி இருக்கிற நிலைமையில இருந்து ஒரு சோசியல் சேஃப்டி நெட் வந்திருக்கு மக்களுக்கு. அவனே தன்னோட தலைமையில தண்ணி ஊத்திக்கலனா.
யூபில ஹையஸ்ட் சேல் ஆஃப் ஆல்கால் நடக்குது. இங்க டாஸ்மாக் இருக்கு, அங்க வேற எதுவும் இருக்கும். பட் அதிகமா சாராயம் விற்கிறது யூபில. அதிகமான சாராயத்திலிருந்து வருமானம் இருக்குல்ல, பர்சன்டேஜ் வைஸ் தமிழோட அதிகமான வருமானத்தோட பர்சன்டேஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்ம 10th ரேங்க்ல இருப்போம் சாராயத்துல இருந்து நம்ம சம்பாதிக்கிறது. ஆனா யூபி பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் இருக்கான், அவன் தான் வால்யூம்ல அதிகமா, அவன் தான் பர்சன்டேஜ் வைஸும் அவனோட எக்கனாமிக் அதுதான் இருக்கு அதிகமா ரெவென்யூ. பட் இவன் நம்மளுக்கு இங்க அட்வைஸ் கொடுப்பான் டாஸ்மாக் இருக்க கூடாதுன்னு. இது எப்படி இருக்கும்? இதெல்லாம் ஒரு 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 மொழி அவனால ஒழுங்கா படிக்க முடியல. ஒரு மொழி அவனால ஒழுங்கா படிக்க முடியல. வெறும் ஹிந்தி இருக்குல்ல, நீ ஹிந்திங்கிறல, அந்த ஒரு மொழி ஒழுங்கா படிக்க முடியல. இவன் முன்மொழி இங்க பேசிட்டு இருக்கான். சவுத் இந்தியன், நான் டெல்லியோட இந்த வச்சிருக்கேன் பாலாஜி, டெல்லியோட எக்ஸாம் ரிசல்ட் லிஸ்ட் வச்சிருக்கேன், PDF 18 பக்கம் இருக்கு, நான் உங்களுக்கு அனுப்புறேன். நீங்க வேணா அப்படியே ஸ்கிரீன்ல காட்டுங்க மக்களுக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், உருது, பஞ்சாபி அண்ட் ஹிந்தி இருக்காங்க. அபார்ட் ஃப்ரம் மேக்ஸ், சோஷியல் சயின்சஸ், அந்த லிஸ்ட் இருக்குள்ள 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸோட பப்ளிக் எக்ஸாமோட ரிசல்ட். அப்ப ஏன் சவுத் இந்தியன் லாங்குவேஜ் ஒண்ணு கூட இல்ல? அதுல இன்னொரு என்னன்னா, உருதுவும் பஞ்சாபியும் ரொம்ப ஹிந்திக்கு சிமிலரான லாங்குவேஜஸ். பட் உருதுக்கு டீச்சர்ஸ் அப்பாயிண்ட் பண்றது இல்ல, அந்த முஸ்லிம் பயஸ் இருக்கு. முஸ்லிம் மெஜாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ்ல பண்றது இல்ல. அது மூலமா அதை நீக்கிட்டே இருக்காங்க. இப்ப பிஜேபி பவருக்கு வந்துருச்சுல, ஃபுல்லா நீக்கிடுவாங்க. சோ இவங்க எந்த முன்மொழி பத்தி பேசிட்டு இருக்காங்க? அண்ட் வை we are going through a very dangerous time. இவங்க கண்டினியூஸா ஏதோ ஒரு கலவரத்திலேயே நாடு எடுக்கணும், ஒரு கலவரத்திலேயே தள்ளிட்டே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த அளவுக்கு டிஎம்கே அறிவுள்ள அரசாங்கமா இருந்ததுன்னா நல்லா டேக்கிள் பண்ணுவாங்க. பட் அன்பார்ச்சுனேட்டா எங்களாலையும் டேக்கிள் பண்ண முடியல. அதுதான் உண்மை. டிஎம்கேனால பிஜேபியை ஒழுங்கா இது வரைக்கும் டேக்கிள் பண்ண முடியல. பண்ணணும், நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. ஹோப்ஃபுல்லி வருங்காலத்தில் நடக்கலாம். நன்றி, நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி. மிக்க நன்றி பாலாஜி.